தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்கும் வகையில் ரஷ்யாவிடம் இருந்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளது. இதுகுறித்து ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், ரஷ்ய கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் ஒன்று தென்சீன கடலில் திடீரென தனது பயண பாதையை மாற்றிக்கொண்டு இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும், இதேபோல் சீனாவுக்கு செல்ல வேண்டிய பல கப்பல்கள் மற்ற நாடுகளுக்கு திருப்பி விடப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்டெக்ஸ் நிறுவன தரவுகளின்படி ஒரே வாரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து சுமார் 3 கோடி பேரல்களுக்கு மேல் கச்சா எண்ணெயை இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வாங்கியுள்ளன என்றும், குறைந்தபட்சம் 7 ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் சீனாவுக்கு பதில் இந்தியாவுக்கு தங்கள் இலக்கை மாற்றியுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி அக்வா டைட்டன் என்ற கப்பல் மார்ச் 21 நியூ மங்களூரு துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், கஜகஸ்தானின் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு செல்ல வேண்டிய ஜூஜூயென் என்ற கப்பல் மார்ச் தொடக்கத்தில் தனது பாதையை மாற்றி மார்ச் 25 குஜராத்தின் சிக்கா துறைமுகத்தை வந்தடையும் என்றும் ப்ளூம்பெர்க் செய்தி அறிக்கை தெரிவித்துள்ளது.